வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போடல, உடம்பு நல்லா சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் போடல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த முள் கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? இது எங்கள் வீட்லேயே 2 செடி வச்சுருக்கேன், அதிலிருந்து பறிச்சிட்டு வந்தது தான். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டோம், கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இது சளி காய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? எனக்கு சளி பிடிச்சிருச்சு, அதனால தான் பேச முடியாமல் ஆயிடுச்சு 10-20 நாளாக. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், 4 வரமிளகா, காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம், 4-5 பூண்டு பல், சின்ன சின்ன பல் தாங்க. சரிங்களா? இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முள் கத்திரிக்காய் வேர் வரைக்குமே ரொம்ப நல்லதுங்க. இலை, காய், வேர் எல்லாமே நம்ம சூப் போட்டு குடிக்கலாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி முள் கத்திரிக்காய் நிறைய கிடச்சிதுன்னா நம்ம வத்தக்குழம்பு மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இந்த தொண்டைக்கீழே இந்த சளியெல்லாம் சீக்கிரம் எடுத்துரும். எங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு, இலை போட்டு சூப் வச்சு குடித்தோம், இந்த மாதிரி காய் போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம், அப்புறம் எவ்வளோ பரவாயில்லைங்க. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி காய் கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தேங்காய், நம்ம அந்த கத்திரிக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கி நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? கொஞ்சமாக புளி, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் வறுத்து வைக்கணும் அடைஞ்சதாக இருக்குது. சரிங்களா? கிடைக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். சளி காய்ச்சலே இல்லைனாலும் பரவாயில்ல, கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? வருமுன் காப்போம் சொன்ன மாதிரி. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுக்கலாங்க. எனக்கு இவ்வளோ நாள் போட முடியலையா, அதே ஒரு கவலையாக இருந்துச்சு. இப்போ தான் உடல் சரியாச்சு, அதனால் இனி வீடியோ ரெகுலராக போட்டுடலாம். நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா கலந்துக்கலாம். இதோட இலை கிடச்சாலும் நீங்கள் செய்யுங்க. நான் முதவே சூப் போட்டிருக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? கண்டங்கத்திரிக்காய் இலை நான் சூப் வச்சு நம்ம சேனலில் போட்டிருக்குறோம், நீங்கள் அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு, எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ எல்லா பக்கமே சளி காய்ச்சலாக தான் இருக்கா, அதனால் இது கிடச்சதுன்னா கிடைக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இந்த வறட்டு, இருமல் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சூப் வச்சு குடிச்சிருங்க. காய் இல்லை, இலை. சரிங்களா? அந்த காயோட, அந்த கத்திரிக்காயோட இலையை நீங்கள் சூப் வச்சு குடிங்க. பாருங்கள், நம்ம இட்லிக்கு செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சரிங்களா?